EDS 7.2 டைட்டில் ப்ராஜெக்ட் செய்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து EDS 7 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் வந்து இப்போ பூட்டப் ஆகுது. டைட்டில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம ரெடிமேடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். புதுசாகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்யலாம். ஸோ நமக்கு பிஸ்னஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம நிறையா டைட்டில் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்க ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், அதாவது ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறோம். நம்ம ப்ராஜெக்ட் இருந்தால் வந்துருச்சு, அதில் போய் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து என்ன லொக்கேஷனில் வந்து ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் கே ட்ரைவில் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா EDS HTV ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி HDSD அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு HD ப்ராஜெக்ட்ஸ் தேவை அப்படின்னா HD ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த .EZP ஓகேங்களா. அப்போ EDS ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு எது தேவையோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ வந்து பூட்டிங் ஆகும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆக ரெடி ஆகிட்டுக்கு. லோடிங் ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. சாரி, ஸ்டில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன எரர் மெசேஜ் காமிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, plugin for the effect currently used by the timeline was not found, replaced with dummy effect. அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட் வந்து இந்த டைம்லைனில் வந்து மிஸ் ஆகுது. அதனால் ஒரு டம்மி எஃபெக்டை அந்த EDS சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிறதா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குது. ஓகே, அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இல்லை உங்கள்கிட்ட அந்த எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் டைமிங் இப்போதைக்கு வந்து நம்ம ஓகே கொடுக்குறோம். ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைம்லைனில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து போங்க. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோல்டர் விண்டோக்கு போங்க. ஃபோல்டர் விண்டோக்கு போயிட்டோன்னே இதில் வந்து ஆடியோ, கிளிப்ஸ், கிராஃபிக்ஸ், டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரூட் ஃபோல்டரோட பேர் வந்து இந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருக்காங்க, டைட்டில் 02 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபோல்டர்ஸ்லேயும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்ஸ், அதாவது ஆடியோ, வீடியோ, கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோங்கிற ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோல்டர் விண்டோவில் வந்து ஆடியோ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. நீங்கள் இதை ஜஸ்ட் ப்ரிவியூ மட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ ஆகும். ஜஸ்ட் ப்ளே கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இதோட ப்ரிவியூ வந்து நமக்கு இங்கே தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து கிளிப்ஸ். கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராஜெக்ட்ஸில் லோட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து கிராஃபிக்ஸோட கண்டென்ட்ஸ் என்னென்னமோ, அதோட ஃபைல்ஸ் என்னென்னமோ அதெல்லாம் வந்து இந்த ஃபோல்டர் விண்டோவில் தெரியுது. அடுத்து வந்து டைட்டிலில் வந்து எல்லாமே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது என்னென்னா டைட்டில். இந்த டைட்டிலுக்கு ஜஸ்ட் நமக்கு டைட்டில் மட்டும் தேவைப்படாது, மற்ற கிராஃபிக்ஸ், கிளிப்ஸ், ஆடியோ இது எல்லாமே தேவை. ஆடியோ ஆல்ரெடி இருக்குது. இது ப்ராப்பராக இருக்கங்காட்டி வந்து நமக்கு இந்த இடத்துல ஆடியோ வந்து ப்ரிவியூ காமிக்குது. அடுத்தது கிளிப்பில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு அது தனியாக வந்து ஒரு விண்டோ வரும். அது என்ன விண்டோனா ரீஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிப்ஸ். அதாவது வந்து அந்த ஃபைல் மிஸ் ஆனதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு இடத்துல இருக்கிற ஒரு கிளிப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, டி டிரைவ் ஆக்சுவலாக இதோட
எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னா டி ட்ரைவில் SWRI சூரி அதில் boy-1@avi அப்படிங்கிற ஃபைலாக வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போ நம்ம டி ட்ரைவில் பார்த்திங்கன்னா இந்த பேரில் ஃபோல்டர் இல்லை. மேபி நம்ம ப்ராஜெக்ட்ஸை வேறு எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு கம்ப்யூட்டர் வந்து நம்ம இன்னொரு கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். அதனால் நம்ம எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் கீழே இங்கே வரணும், நீங்கள் லிங்க் ஒன்லி த ஃபைல்ஸ் தட் மேட்ச் எக்ஸாக்ட்லி இதில் கொடுத்து நீங்கள் சேம் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அது மேட்ச் ஆகணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனில் போய்ட்டு இந்த ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஓப்பன் விண்டோன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வரும். இதில் போய்ட்டு உங்கள் லொக்கேஷனில் இப்போ நீங்கள் வந்து என்ன கிளிப் அது, அந்த கிளிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வேணால் நீங்கள் மறுபடியும் பார்த்துங்க. நான் கேன்சல் பண்ணுறேன், மறுபடியும் கேன்சல். ஓகே, இது என்னென்னா கிளிப் 1ல் B01, அதாவது ஜென்ரலாக வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலே வெட்டிங் ப்ராஜெக்டில் B02 இந்த மாதிரி வர்றது வந்து boy-01 boy-02ன்னு வரும், மாப்பிள்ளையை தான் குறிக்கும். அடுத்து C அப்படின்னு வந்தாலே கப்பல்னு சொல்லி குறிக்கும். C2 அப்படின்னு வந்தால் அதுவும் கப்பல். அடுத்து G1 G2 இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து girl 1 girl 2. ஓகே, இது நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு மீனிங்லேயும் இது போட்டிருப்பாங்க. என்னென்னா B ஃபார் பிரைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணமகள். ஓகேங்களா. C அப்படின்னா கப்பல், மணமக்கள். அடுத்து G அப்படின்னா குரூம் ஒன்று சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வரப்பே வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால் இது வந்து பாய் மீனிங்கா இல்லை கேர்ள் மீனிங்கா இல்லை பிரைட் மீனிங்கா குரூம் மீனிங்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் இங்கே போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ராஜெக்டில் அது கரெக்டாக வரும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து B1ல் வந்து ஜஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அசியூம் பண்ணிக்குவோம், அதாவது அதை நினச்சிக்குவோம். ஸோ ஃபஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாய்ங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிக் மார்க் இருக்கும், அதாவது மேட்ச் எக்ஸாக்ட்லி. நான் அந்த ஃபைல் இல்லைனாலும் வேறு எந்த ஃபைல் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை டிக் மார்க் எடுத்து விட்டுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நாங்கள் போயிட்டு லொக்கேஷன் இங்கே வந்து வெட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா boy-1 இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் boy-1 அண்ட் boy-2ல் வந்து அந்த கிளிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இப்போ கப்புள்ஸ் C. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஏற்கனவே இது ப்ராப்பரான ஃபோல்டரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி பண்ண தேவையில்லை. இல்லைன்னா நம்ம மேனுவலாக இதை மேப் பண்ணணும். ஸோ இங்கே டிக் மார்க் இருந்தால் எடுத்து விட்ருங்க. இப்போ இல்லை, அதனால் இதை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கப்புள்ஸ் கேட்குறாங்க. ஸோ டி ட்ரைவ் ஹெச் ட்ரைவில் போகிறீங்க, ஹெச்டி கிளிப்ஸில் போகிறீங்க. ஆல் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி மேப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா C01 02 சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது MPEG ஃபார்மேட்டாக இருந்துச்சு. அது ஏற்கனவே நமக்கு மேப் பண்ணி காமிச்சது வந்து AVI ஃபார்மேட் மட்டும்தான் காமிச்சிச்சு. நான் வந்து ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிட்டு இப்போ எல்லா ஃபைல்ஸையும் இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கப்பல் 1 சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன். திரும்பி வந்து ஓகே கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக இருங்க. ஸோ C1 C2 ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் பண்ணிக்கிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா girl 1 girl 2. ஸோ இப்போ நான் கேலை மட்டும் மேப் பண்ணணும். அதில் போய் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல டிக் மார்க் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை எடுத்து விட்டுட்டேன். இதை போய் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஹெச்டி கிளிப்ஸில் தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இருந்தாலும் AVI மட்டும்தான் அதை மேப் பண்ணி காமிக்குது. நான் ஆல் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போய்ட்டு வந்து நான் G1 அப்படிங்கிற ஃபோல்டர் எடுக்கிறேன். திரும்பி ஓகே கொடுக்குறேன். அது எக்ஸாக்ட் 20 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலுக்கு மட்டும் எடுத்துக்கும், இல்லைனா அடுத்த ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இட் டிபெண்ட்ஸ் யுவர் ப்ராஜெக்ட். இப்போ பார்த்திங்கன்னா G1 G2 எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ நமக்கு கிளிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ப்ராஜெக்டில். அடுத்து வந்து கிராஃபிக்ஸ். ஓகே, இது வரைக்கும் ஆடியோ கிளிப்ஸ் இந்த இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து மேப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து கிராஃபிக்ஸ் எப்படி மேப் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ கிராஃபிக்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபோல்டரில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும்.
இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல், இந்த ஃபைல் மிக்சிங் ஆகுது, இந்த ஃபைலும் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்? ஏற்கனவே இருக்க ஃபைலை கொண்டு வந்தாலும் ஓகே, அப்படி இல்லை வேறு எதுவும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும், வேறு ஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு அனிமேஷன் இடத்துல வரணுன்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் இங்கே இருக்கும். இப்போ பர்டிகுலர் ஃபோல்டரில் உங்களுக்கு அந்த ஃபைல் இல்லை, அதனால தான் மேப் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த 2 ஆப்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக இருக்கும். லிங்க் ஒன்லி த ஃபைல்ஸ் தட் மேட்ச் எக்ஸாக்ட்லி, அதாவது சேம் அதே மாதிரி பேரில் என்ன ஃபைல் இருக்கோ அதை மட்டும்தான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனை எடுத்து விட்ருங்க. அடுத்து இக்னோர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அதாவது இப்போ .mov .mpeg .avi இந்த மாதிரி எந்த பேரில் எந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கோ அந்த ஃபைல் மட்டும்தான் இங்கே காமிக்கணும், இங்கே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இது தேவையில்லை அப்படின்னு எடுத்துவிட்டோம்னா நம்ம எக்ஸாம்பிள் இப்போ மூவி ஃபைலுக்கு பதிலாக mpeg ஃபைல் எடுத்துக்கலாம், இல்லைனா avi ஃபைல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து 2 டிக் பாக்ஸ், இந்த பாக்ஸில் இருக்க 2 டிக் மார்க்கையும் எடுத்து விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான ஃபைல்ஸ் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபைலில் சிஸ்டத்தில் இருக்க ட்ரைவில் போய்ட்டு HTV ப்ராஜெக்ட்ஸ், டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ் போகிறீங்க, அதில் HDன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டைட்டில், இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக தெரியும் இந்த ஃபைல், இந்த பேக்ரவுண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அதில் போய்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் ஃபைல் MOV, இல்லை எனக்கு அது தேவையில்லை, வேறு எந்த ஃபைல் வேணாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் கீழே. ஸோ இந்த மாதிரி நான் MOV ஃபைலுக்கு பதிலாக mpeg ஃபைலை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே, ஃபைல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண ஃபைல் வந்து இப்போ அங்கே வந்திருக்கும். வந்துருச்சுங்களா? ஓகே, இதே மாதிரி தான் வந்து நம்ம அடுத்து பண்ணுறோம். அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆக்ஷன் டைட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. இன்னொரு ஃபைல் வந்து ஆக்ஷன் கவுண்ட் டவுன். ஓகே, இப்போ ஃபைனலாக ஆக்ஷன் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் மிஸ் ஆகுது. இந்த ஒரு ஃபைலையும் நம்ம மேப் பண்ணிட்டோம்னா அடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை மேப் பண்ணோம்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இக்னோர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஸோ இது இருக்குது. இப்போ டபுள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கவுண்ட் டவுன், சாரி மை கம்ப்யூட்டர் HD backgrounds, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தேவையான வீடியோவை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ நான் அந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். இப்போ mpeg ஃபார்மேட்டில் தான் வந்து இங்கே மேப் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். பட் இது கவுண்ட் டவுன் கிடையாது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து எல்லா கிளிப்ஸும் வந்து ப்ராப்பராக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து கிராஃபிக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஃபைல்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து ஃபைனலாக வந்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும், மேப் ஆகிருக்கும். ஏன்னா டைட்டில் வந்து இங்கே நம்ம ஜஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் தான் எடிட் பண்ணி ஏற்றணும். இப்போ இந்த இடத்துல கண்டென்ட், அதாவது உள்ளே இருக்க மேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வந்தது இந்த விஷயம் தான். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் டைட்டில் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறீங்க, டபுள் கிளிக் பண்ணுறீங்க. பண்ணோடனே உங்களுக்கு குயிக் டைட்டிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ தனியாக வரும். இந்த விண்டோ எடுத்து முன்னாடி வச்சுக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பேக்ரவுண்ட்ஸ், அனிமேஷன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம டைப் பண்ண விஷயங்கள், அதை நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல சேர்க்கணுமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் உள்ளே போய்ட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினச்சிங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி பிரைட் க்ரூம், இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மணமகன் பேர் என்ன, மணமகள் பேர் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும். இது வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம், இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ். ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ரெடி.
இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரிவியூ பார்த்துக்குங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கோ டு ஃபைல், எக்ஸ்போர்ட், பிரிண்ட் டு ஃபைல், அதாவது F11 ஷார்ட்கட் கீ இதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷன் தேவையோ அந்த லொக்கேஷனில், அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன ஃபார்மேட் தேவை அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிராஸ்வேலி ஹை குவாலிட்டி AVI அப்படிங்கிற ஃபார்மேட் செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் சே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஃபைல் நேம் கேட்கும், என்ன லொக்கேஷன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸில் இருக்குது. ஃபோட்டோவில் வெட்டிங் அதில் போய்ட்டு கிளிப்ஸுக்குள்ளே பாய் தனியாக ரெடி பண்ணோம், ப்ரோக்ராம் தனியாக ரெடி பண்ணோம். இப்போ நீங்கள் வேணுன்னா தனியாக டைட்டில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு டைட்டில் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டைட்டில் TLE டைட்டில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துங்க, சேவ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரிவியூ வரும். அந்த ப்ரிவியூ ஃபைலை வந்து நம்ம திரும்ப ஃபைனல் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரெண்டர் ஆகிட்டு இங்கே ப்ரிவியூவோட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ப்ராஜெக்ட், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக வியூவில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ண வீடியோ வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இது நம்ம பின்னாடி வந்து ஃபைனல் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.